கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் குழப்பங்களும் சோதனைகளும் வருவதில்லை அவன் பாவங்களில் நுழைகின்ற காரணத்தாலே தவிர. ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் குழப்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவதில்லை அவன் இந்த உலகத்திலே பாவங்களில் நுழையக்கூடிய காரணத்தாலே தவிர. இந்த உலகத்தில் இருந்தும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் பிரச்சனைகளும் சோதனைகளும் குழப்பங்களும் மீள்வதில்லை அவன் பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வை தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை. திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்திலும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வருவதில்லை அவன் பாவங்களில் நுழையக்கூடிய காரணத்தை தவிர. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்திலும் குழப்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் மீள்வதில்லை எடுபடுவதில்லை அவன் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பாத வரை. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் தான் ஒரு மனிதன் அழிவதற்கு மிகப்பெரிய காரணம். பாவங்கள் தான் ஒரு மனிதனை அல்லாஹ் தண்டிப்பதற்கு மிகப்பெரிய காரணம். இந்த பாவங்கள் இருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை விடுவிப்பது? கண்ணியத்துக்குரியவர்களே, அன்னாசு சின்ஃபான், மனிதர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள். கொஞ்சம் கேளுங்கள். அன்னாசு சின்ஃபான், மனிதர்கள் இரண்டு வகையாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு வகையுடைய பிரிவினர், அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை சின்ஃபுன் மலகத்ஹு நஃப்ஸுஹு வ சின்ஃபுன் மலக நஃப்ஸுஹு, ஒரு மனிதன் ஒரு கூட்டம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள். இன்னொரு பிரிவுடைய மனிதர்கள் அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும். திரும்ப சொல்கிறேன், மனிதர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். ஒரு வகை மனிதர்கள் யார் என்றால் அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும். இரண்டாவது வகை மனிதர்கள் யார் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்வார்கள். யார் தங்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யாரை அவர்களுடைய உள்ளங்கள் ஆட்சி செய்கிறதோ அவர்கள் தோற்று விடுவார்கள், நஷ்டவாதிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை அவர்களுடைய உள்ளங்கள் ஆட்சி செய்யுமோ, யாருடைய உள்ளத்தை அவர்களுடைய உள்ளம் கட்டுப்படுத்தி வைத்திருக்குமோ அவர்களுடைய உள்ளம் அம்மாரத்தும் பிஸ்ஸு, பாவங்களை ஏவிக்கொண்டிருக்கும், குற்றங்களை ஏவிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்வதை ஏவிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமாக உள்ளங்கள் ஒரு மனிதனுக்கு பாவத்தை தான் ஏவும். உள்ளம் பாவங்களை ஏவும். உள்ளம் அல்லாஹ்வை மறக்கடிப்பதை ஏவும். உள்ளம் மறுமையை மறப்பதை ஏவும். உள்ளம் மரணத்தை மறப்பதை ஏவும். உள்ளம் பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ் தடுத்த காரியங்கள் அனைத்தையும் செய்வதையும் உள்ளங்கள் ஏவிக்கொண்டிருக்கும். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் பாவங்களைத்தான் ஏவும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ, அல்லாஹ் யாரை அவனுடைய அருளால் பாதுகாத்தானோ அவர்களை தவிர. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நபியே சொல்லுங்கள், உங்களுடைய இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அருளுடையவன் என்பதை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவங்களை ஏவக்கூடிய நஃப்சுல் அம்மாரா, இந்த பாவங்களை ஏவக்கூடிய இந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ, பாவங்களில் இருந்து தங்களுடைய வாழ்வை பாதுகாத்தார்களோ, கத் அஃப்லஹ மன் தஸக்கா வகத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் அந்த உள்ளங்களை பாவங்கள் இருந்து நஃப்சுல் அம்மாரா, பாவங்களை ஏவக்கூடிய உள்ளத்திலிருந்து தங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்தார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தாமல் மாசுபடுத்தினார்களோ பாவங்களால் அவர்கள் தோற்று விடுவார்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, முதல் வகை பிரிவுடைய கூட்டம் அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும்.
அவர்களுக்கு பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்வதை மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு ஏவிக் கொண்டிருக்கும். இவர்கள் நஷ்டவாளிகள், நஷ்டமடைவார்கள். இன்னொரு கூட்டம், இவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள். எதை கொண்டு ஆட்சி செய்வார்கள்? தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வைத்தா, உடல் வலிமையை வைத்தா, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலத்தை வைத்தா, அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வைத்தா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள். அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு, மறுமையின் நினைவை கொண்டு, நரகத்தின் பயத்தை கொண்டு, சொர்க்கத்தின் ஆசைகளை கொண்டு தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். தங்களுடைய உள்ளங்களை ஆழ்வார்கள். தங்களுடைய உள்ளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பாசத்தால். இவர்கள்தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியாளர்கள். இந்த உள்ளங்களை சுமந்தவர்கள்தான் இம்மையிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருளில் நுழைபவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தில் நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. இவர்கள் சுமக்கின்ற உள்ளம், இவர்களுக்கு இயற்கையாக நஃப்சுல் அம்மாரா, பாவங்களை ஏவக்கூடிய உள்ளங்கள் இவர்களிடத்திலே இருந்தாலும் இவர்களுடைய உள்ளம் மாறும் நஃப்சுல் லவ்வாமாவாக. கொஞ்சம் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான பாடம் இதெல்லாம். நஃப்சுல் அம்மாரா பாவங்களை ஏவக்கூடிய உள்ளம், நஃப்சுல் லவ்வாமா பாவங்களில் இருந்து அந்த மனிதனை நித்திக்கக்கூடிய உள்ளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நஃப்சுல் லவ்வாமாவின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகின்றான். இந்த நஃப்சுல் லவ்வாமா ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கும். அவன் பாவம் செய்யும் பொழுது அவனை நித்திக்கும். ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய்? ஏன் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறாய்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறாய்? ஏன் தொழுகையை விடுகிறாய்? ஏன் செல்வத்தை செலவழிக்காமல் இருக்கிறாய்? ஏன் பொய் பேசுகிறாய்? ஏன் புறம் பேசுகிறாய்? ஏன் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய்? ஏன் திருடுகிறாய்? ஏன் கொலை செய்கிறாய்? ஏன் விபச்சாரம் செய்கிறாய்? அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்துகொள், மறுமையை பயந்துகொள், அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வா என்று அவனுடைய உள்ளம் பாவங்களை ஏவும் பொழுதெல்லாம் இந்த நஃப்சுல் லவ்வாமா அவனை நித்தித்துக் கொண்டு, அவனை எச்சரித்துக் கொண்டு, அவனை தடுத்துக் கொண்டே இருக்கும். இந்த உள்ளம் ஒரு தன்மையை சுமக்கும் காரணத்தால் இந்த உள்ளம் பாவங்களை தடுக்கும். ஏன்? இந்த ஒரு தன்மையை அந்த உள்ளம் சுமந்திருக்கும். இந்த உள்ளம் பாவங்கள் இருந்து அவனுக்கு விடுதலையை அளிக்கும். பாவங்கள் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்தை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஏன்? அவனுடைய உள்ளம் இந்த ஒரு தன்மையை சுமக்கும். என்ன தன்மை? அல் இஹ்சான். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மில் பலருக்கு இந்த இஹ்சான் என்றால் என்ன என்று தெரியாது. இஹ்சானை குறித்த கல்வி எம்மிலே குறைவானவர்களுக்குத்தான், குறைவிலும் குறைவானவர்களுக்குத்தான் இந்த இஹ்சானுடைய கல்வியை அறிந்தவர்களாக எம்மிலே மக்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளித்தார்கள். பதிலை கூறியதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தோழரே, தூதரே, உண்மையை கூறினீர்கள். அதற்கு பிறகு கேட்டார்கள், ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளித்தார்கள், உண்மையை கூறினீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், வமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, இஹ்சான் என்ற தன்மை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. யா ரப், யா ரப், என்ன தன்மை பாருங்கள். அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்கு, கஅன்னக தராஹ், கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்கு. யா ரப், கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. உன்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும்
அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைவோடு அல்லாஹ்வை வணங்கு, அதற்குத்தான் இஹ்சான் என்ற பொருள்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஸதக்த, உண்மையை கூறினீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அவர்கள் சில கேள்விகளை கேட்டு எழுந்து சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல். உங்களிடத்திலே வந்திருந்தார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இஹ்சான். நஃப்சுல் லவ்வாமா சுமக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை, உள்ளங்களை அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு தடுக்கக்கூடிய நஃப்சுல் லவ்வாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக. எம்முடைய பாவங்கள் இருந்து விடுதலை அடைக்கக்கூடிய அந்த உள்ளம் யாருடைய உடலிலே சேர்ந்திருக்கிறதோ, யாருடைய உயிரிலே சேர்ந்திருக்கிறதோ, அவர்களுடைய தன்மை இந்த இஹ்சானை சுமக்கும். அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள், அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று. அல்லாஹ்வை அவர்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மையோடு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இஹ்சான். அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், எம்மை அல்லாஹ் பார்க்கிறான், எம்மை அல்லாஹ் கண்காணிக்கிறான். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஹுவர் ரகீப், அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன். வஹுவல் பஸீர், அவன் பார்வையுடையவன். வஹுவஸ் ஸமீஅ், அவன் கேட்கக்கூடியவன். இந்த உலகத்திலே எதுவும் மறைவானதல்ல, அவனை விட்டு யாரும் தனிமையிலே இருக்க முடியாது. இந்த உலகத்திலே மனிதன் தனிமையில் இருக்கிறான் என்று கூற முடியாது. அவன் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவனோடு தான் இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமியை அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், அவர்கள் 3 பேராக இருந்தால் அல்லாஹ் 4ஆம் அவராக அவர்களோடு இருக்கிறான். யா ரப், அவர்கள் 4 பேராக இருந்தால் அல்லாஹ் 5ஆம் அவராக அவர்களோடு இருக்கிறான். அவர்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான். அல் இஹ்சான், இந்த தன்மை நஃப்சுல் லவ்வாமா சுமக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். வஹுவல் அலீம் வஹுவல் லதீஃப் வஹுவல் கபீர், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான ஞானங்களுடைய சாவிகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, மறைவான ஞானங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. யா ரப், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை, ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை கூட இந்த பூமியிலே கீழே விழ முடியாது அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வின் அறிவில்லாமல். இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய பரந்த பூமியிலே, இந்த பரந்த வானத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியுடைய அமைப்பில் எந்த நாட்டிலே, எந்த இடத்திலே, எந்த ஊரிலே, எந்த தெருவிலே, எந்த மூலையிலே ஒரு மரத்தின் இலை கீழே விழுந்தாலும் அல்லாஹ்வின் கல்வி இல்லாமல், அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல் விழாது. அல்லாஹ் அதை அறியாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த தன்மை இஹ்சான் என்ற தன்மை, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், நீ தனிமையில் இல்லை. நீ பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், நீ கேட்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். நீ பார்க்கக்கூடிய பார்வைகள் எவ்வளவு தூரம், எவ்வளவு மறைவு, எதில் நீ பார்த்தாலும் சரி அல்லாஹ் உன்னோடு இருந்து
உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற கல்வியை எந்த உள்ளம் சுமக்குமோ அந்த உள்ளம் பாவங்களின் பக்கம் நெருங்காது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று கூறுபவன் தனிமையிலே இருந்து தவறான காட்சிகளை பார்ப்பானா? அல்லாஹ் நான் பார்ப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைப்பவர்கள் தனிமையிலோ கூட்டிலோ வெளிப்படையான வாழ்க்கையிலோ அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு முன் வருவார்களா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்மிலே பலர் இதை அறிந்தும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான் என்ற அனைத்து ஞானங்களை அறிந்தும் பாவங்கள் செய்கிறார்கள், குற்றங்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய தந்தை அவர்களோடு இருந்தால் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய தாய் அவர்களோடு இருந்தால் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய நண்பர் அவர்களோடு இருந்தால் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் உறவினர்கள், அவர்கள் ஆசிரியர்கள் அவர்களோடு இருந்தால் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டு விட்டால், யாரும் இந்த உலகத்திலே மனிதர்கள் என்னை பார்க்கவில்லை என்ற சூழ்நிலை வந்தால் தைரியமாக துணிச்சலாக வெட்கமில்லாமல் கூச்சமில்லாமல் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வில்லாமல் தனிமையிலே தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் எம்மிலே பலர் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைஹ். அல்லாஹ்வை நீங்கள் ஆக்காதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக. தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வு, தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வு, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வு, கணவனுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை அல்லாஹ் உன்னோடு இருந்து உன்னை கண்காணிக்கும் பொழுது நீ அல்லாஹ்விற்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை நீ என்ன தரத்திலே வைத்திருக்கிறாய், அல்லாஹ்வின் ஆற்றலை என்ன புரிந்திருக்கிறாய், அல்லாஹ்வின் பெயர்களை என்ன அறிந்து உன் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை எச்சரித்துக் கொள்ளட்டும். நஃப்சுல் அம்மாரா பாவங்களை ஏவும், நஃப்சுல் லவ்வாமா பாவங்களில் இருந்து அவனை நித்திக்கும், பாவங்கள் செய்யும் பொழுது அவனை தடுக்கும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். தனிமையில் இல்லை, தொழுகையை விடாதே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தவரை பற்றி புறம் பேசாதே, அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தாதே, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். பிறரின் உள்ளங்களை காயப்படுத்தாதே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கதவுகள் அடைக்கப்பட்டால் தவறான காட்சிகளை, தவறான செய்திகளை பார்ப்பதிலும் கேட்பதிலும் உன் வாழ்க்கையை ஒதுக்காதே, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய உள்ளத்தை நஃப்சுல் லவ்வாமா ஏவிக்கொண்டே இருக்கும். இந்த நஃப்சுல் லவ்வாமா யாரை ஏவி யாருடைய உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, யாருடைய உள்ளம் அந்த நஃப்சுல் லவ்வாமாவிற்கு மாறி இரண்டாவது கூட்டமாகிய உள்ளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு யார் கட்டுப்படுத்துகிறார்களோ இந்த உள்ளம் மாறும் நஃப்சுல் முத்துமஇன்னாவாக. நஃப்சுல் முத்துமஇன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்துமஇன்னா. மரண நேரத்திலே அல்லாஹ் அழைப்பான், யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்துமஇன்னா. நிம்மதி பெற்ற, உள்ளத்தின் அமைதி பெற்ற, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் நிம்மதியை மகிழ்ச்சியை அனுபவித்த, திருப்தியை அடைந்த ஆத்துமாவே, யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா. உன்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில், நீயும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வா என்று மரண நேரத்திலே அழைக்கப்படும். ஃபதுஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களில் நீ சேர்ந்து கொள். வதுஹுலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நுழைந்து கொள் என்று திருப்தி அடைந்த உள்ளம் அவனை தடுத்து பாவங்களிலிருந்து பாதுகாத்து உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அந்த இரண்டாவது கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நஃப்சுல் முத்மஇன்னா அவர்களை சென்றடையும். யார் இந்த உள்ளத்தை அடைந்தார்களோ நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சிறந்த வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக.